அப்போ பொல்லாதவர்களாகிய உங்களுடைய தகப்பன்மார்களே உங்களாலே செய்ய முடியாத ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அனந்த ஞானமுள்ள தேவன் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை உங்களை செய்ய சொல்ல மாட்டார். பாருங்க, உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாருங்க? இமயமலையை பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளு என்று சொல்லுகிறார். ரைட்? செங்கடலை இரண்டாக பிளந்து விடு என்று சொல்லுகிறார். பாட்டு பாடி எரிகோ மதிலை விழப்பண்ணு என்கிறார். அந்த ஜெயண்ட் கோலியாத்தை என்ன செய்ய வீழ்த்து என்று சொல்லுகிறாரு. இவைகளுக்கு தேவையான அந்த வல்லமையை தராமல் சொல்ல மாட்டார். சிலுவையிலே நீ உன்னையே ஒப்பு கொடு. அது உங்களுக்கு கஷ்டம், உங்களால முடியாது. அதனால என்ன செய்தார்? அவரே பாவம் அறியாத அவரே நமக்கு பாவமாகி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கை ஐஸ்வர்யவன் ஆக்கி வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவன் ஆக்குவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனைவியாகிய ரெபேக்காளை அனுப்பும் பொழுது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன்னுடைய சந்ததி அயலகத்தார் அல்லது சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அதே போல என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் பாவிகளுடைய ஆஸ்திகளை சுதந்தரித்து நீங்கள் கோடா கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பீர்கள். இதுவே கர்த்தருடைய விருப்பம், இதுவே என்னுடைய விருப்பமும் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற தலைப்பிலே 100 செய்திகளை வெளியிட, அதை பதிவு செய்ய, அதை பிராட்காஸ்ட் பண்ண தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது கர்த்தராலே ஆயிற்று. என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன். இன்றைக்கு 101வது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா? செய்ய முடியாததை செய்ய சொல்லுவாரா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஐயா, உங்களால் செய்ய முடியாத ஒன்றை உங்கள் தகப்பனார் சொல்ல மாட்டார் இல்லையா? அப்போ பொல்லாதவர்களாகிய உங்களுடைய தகப்பன்மார்களே உங்களாலே செய்ய முடியாத ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அனந்த ஞானமுள்ள தேவன் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை உங்களை செய்ய சொல்ல மாட்டார். கவனியுங்க, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையில நீங்கள் தொடர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாருங்க? இமயமலையை பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளு என்று சொல்லுகிறார். ரைட்? செங்கடலை இரண்டாக பிளந்து விடு என்று சொல்லுகிறார். பாட்டு பாடி எரிகோ மதிலை விழப்பண்ணு என்கிறார். அந்த ஜெயண்ட் கோலியாத்தை என்ன செய்ய வீழ்த்து என்று சொல்லுகிறாரு. இவைகளுக்கு தேவையான அந்த வல்லமையை தராமல் சொல்ல மாட்டார். Am I right? ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களையே செய்வீர்கள் என்று சொன்னார். ரைட்? அப்ப என்ன பொருள்? நான் கல்லறையை காலி செய்தப்பா, நீங்க கல்லறை தோட்டத்தையே காலி செய்வீர்கள் என்று சொன்னாரே. என்னுடைய கேள்வி இன்றைக்கு என்னன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னால செய்ய முடியாத ஒன்றை நம்முடைய தேவன் உன்னிடத்துல எதிர்பார்க்க மாட்டார். நீ செய்யும்படியாக சொல்லவும் மாட்டார். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிந்து விடும் பாருங்க. சிலுவையிலே நீ உன்னையே ஒப்பு கொடு. அது உங்களுக்கு கஷ்டம், உங்களால முடியாது. அதனால என்ன செய்தார்? அவரே பாவம் அறியாத அவரே நமக்கு பாவமாகி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் பல வசனங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ரைட்? மிக முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். மேலானவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். மேலானவைகளை அநேக நாட தொடங்கி விட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், அப்பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், ஏனென்றால் அப்படித்தான் எழுதி இருக்கிறது என்றால் அதை குறித்து நீங்க சிந்தியுங்க. ரைட்? உங்கள் சிந்தையை உயர்த்துங்கள். நான் வியாதிப்படுவதில்லை, அநேக வியாதிக்காரர்களை சுகமாக்குவேன் என்று சொல்லி உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போதுங்க. உங்க சரீரத்துல எந்த வியாதி வர முடியாது, எந்த ஒரு வைரஸோ உங்களுடைய சரீரத்திலே வந்து தங்க முடியாது. ஏனென்றால் மேலானவைகளை நீங்கள் நாடுகிறீர்கள். ரைட்? இன்னைக்கு நான் தலைப்பு திரும்பவும் சொல்றேன். நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை மாத்திரம் தான் செய்ய சொல்லி இருப்பார். இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஜனங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்கட்டுமா? அத யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். சொன்னவர் யாரு? எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன். உன்னால முடியாத ஒன்றை செய்ய சொல்ல மாட்டார். அதான் இன்னைக்கு டிஸ்கஷன். ரைட்? அல்லேலூயா. இன்னும் அவர் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னார். ரைட்? இன்னும் அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்றார். இன்னும் நான் சொல்லுகிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொன்னது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவுலோ பேதுருவோ அல்ல. இன்னும் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? மார்க் 11:23, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார. அப்போ நாவல வல்லமை தராமல் சொல்லுவாரா? தட் இஸ் த கொஸ்டின். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் நீங்கள் செய்ய துவங்கி இருக்கிறீர்கள். அதை விட பெரிய பெரிய அற்புதங்களையும் கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் செய்ய போகிறீர்கள். எனவே தான் நான் தைரியமாக உங்க பிளஸ் பண்றேன். தைரியமாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். You are a world shaker. Every child of God is a world shaker. How you can do things what the Lord Jesus did, and also you can do more than that, because you are God's, because you are a world shaker. Hallelujah. Oh, thank you pastor. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இப்படியெல்லாம் வேதமும் வேதத்தின் தேவனும் நம்மிடத்துல பெரிய பெரிய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறது. நம்மை குறித்து பெருசா எழுதி இருக்கிறாரு. நம்மிடத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி சொல்லி இருக்கிறாரு. நமக்கு வந்து இத ஒரு 10% விசுவாசிகள் கூட இந்த வசனங்களை எல்லாம் சீரியஸா எடுக்கிறது இல்லைங்க. வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு தேவன்? நீங்கள் என்ன என்னுடைய வார்த்தையை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். உங்க பிள்ளைகள் இந்த அளவுக்கு படாத பாடுபடுறாங்க. ஐயா, இது அந்நிய காரியம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட காரியம். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாரு. அதற்கு தேவையான தகுதியையும் அதற்கு தேவையான வல்லமையையும் உனக்கு தந்துட்டாருப்பா. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு 2 தான் தேவை. இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய வார்த்தை சொல்றாரு. இவைகளை நிறைவேற்றுவதற்கு உனக்கு 2 அறிவு தான் வேணுப்பா. அதான் இன்னைக்கு டிஸ்கஷன். ரைட்? இன்னும் என்ன சொன்னாரு? இமயமலையே சமுத்திரத்துல போக வச்சிடலாங்கிறாரு. செய்தும் காட்டுறாரு பாருங்க. கடலுக்குள்ள ஒரு ரோடு தேவை. ரோடு போடுறதுக்கு என்ன இடம் வேணும்? காய்ந்து போன இடம் வேணும். சன பொழுதுல உண்டாக்குன தேவன் யாரை கொண்டு? திக்குவாயன், மந்தனாவு, அங்கே கொலை செய்தவன். நீங்கள் எவருமே மோசையை விட குறைந்தவர்கள் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே, நீங்கள் யோவா ஸ்நானகனை விட பெரியவர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எழுந்திருங்க ஐயா, மேலானவைகளை நாடுங்கள், உங்கள் ஏழ்மையை தேடியும் காணாதிருப்பீர்கள். மேலானவைகளை நாடுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார்.
தேவன் உங்களை முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டார். வல்லமைப்படுத்தாமல் சொல்ல மாட்டார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே, உங்களால அது முடியாது என்றால் மகனே மகளை சொல்லவே மாட்டாரு. பாருங்க, இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். am I qualified? right? 99.999% வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேலர்களுக்கு இதான் கேள்விங்க. am I qualified? நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது, நான் சரியா ஜெபம் பண்றவன் கிடையாது, எப்படி என்னை கொண்டு அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வார் என்று முட்டாள்தனமாக யோசிக்காத. எழுதி இருக்குப்பா, இட் இஸ் எனஃப். உன்னை குறித்து என்ன எழுதி இருக்குது? ரோமர் 8:30 நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 10:10 ஹீப்ரு என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கே எபிரேயர் 10:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இருங்கள் அல்லப்பா, இருக்கிறீர்கள். 1 யோவான் 4:17 என்ன சொல்லுகிறது? அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இப்பொழுது இந்த பூமியில இருக்கிறீர்கள். இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சாச்சு. இயேசு சொன்னதை கொஞ்சம் கூட சட்டை பண்றதுல இதுல யோவான் 10:14-15 என்னப்பா சொல்றாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் தேவனை போல அப்பழுக்கற்றவர்கள். இப்ப எதை டிஸ்கஸ் பண்றோம்? ஐயா, நீங்க பெரிய பெரிய வார்த்தையை வேதத்திலிருந்து வாசிக்கிறீர்கள், உண்மைதான். ஆனா என்னிடத்துல இன்னும் குறை இருக்குதா? என்னுடைய ஜெபம் போதவில்லையே, என்னுடைய பரிசுத்த போதவில்லையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, that is the supernatural power of the Zoe salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! இயேசுவையே உனக்கு தகுதியாக்கின ரட்சிப்பு. ரைட்? இயேசுவையே உனக்கு தேவ நீதி ஆக்கிற்று. இயேசுவையே உனக்கு தேவ பரிசுத்தமாயிற்றுப்பா. இயேசுவையே உனக்கு பரிபூர்ணமாக்கிற்று. அதனாலதான் நான் தைரியமா பாடுறேன். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். அப்பப்பா, நான் நீதிமான்க, அப்பழுதொன்றும் என்னிடத்துல இல்லை. ஏனென்றால் இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக எனக்குள்ள வச்சிட்டாரு. இயேசுவையே ஒரு தேவ நீதியாக எனக்குள்ள வச்சிட்டாருப்பா. 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31, 100 நேரம் படிங்க, உள்ள வந்துரும். என்னை தேவன் முற்றிலுமாக என்னுடைய ஆவி மனிதனிலே தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற நாலேஜ் வந்ததுல இருந்து ஒரு வியாதியை விட்டு வைக்கிறது இல்லைங்க. நான் வாக்கிங் போறேன், ஒருத்தர் கம்பு ஊனிட்டு போறாரு, நான் தொடர்ந்து வாக்கிங் போக முடியல. அவர் கம்ப கையில வாங்கி என்ன செய்யறேன்? காலை பார்த்து பேசுறேன், இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று பேசின உடனே அந்த என்னிடத்துல இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் அவருக்குள்ள பாய்ந்து கிடுகிடு ஓட ஆரம்பிச்சிடாருங்க. ஐயா, இந்த வல்லமை உனக்கு உள்ளேயும் இருக்கிறது. முதலாவது நீ அறிந்து கொள், you are fully qualified to perform miracles like that and also more than that. அதுக்கு என்ன வேணும்? தகுதி. அந்த பேக்கேஜ்ல அது இருக்குங்க. அதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு பாருங்க. அப்போ அந்த சால்வேஷன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது உங்களுடைய ஆவி மனுஷன். ரைட்? அதே போல இரண்டாவது என்ன தேவை? பாவங்களை மன்னிக்க எனக்கு பவர் இருக்கா? மலையை சமுத்திரத்திற்குள்ளே தள்ளுவதற்கு எனக்கு என்ன இருக்கா? ஆற்றல் இருக்கா? அதான கேள்வி உங்களுக்கு. ஐயா, you are fully qualified as well as you are fully empowered. பழுதொன்று உன்னிடத்தில் இல்லை. நீ இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக பயங்கரமான வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு என்ன தலைப்பு? செய்ய முடியாததை அவர் செய்ய சொல்ல மாட்டார்ப்பா. ஹல்லேலூயா. இந்த 2 அறிவு தாங்க உங்களுக்கு தேவை. இந்த 2 அறிவையும் மழுங்கடிக்கிற பிரசங்கம் மலிந்து கிடைக்கிறது. கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் உங்களுக்கு கஷ்டப்பட திராணி இருந்தா உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேளுங்க. நானும் உங்க கையை பிடிச்சு இழுக்க மாட்டேன், தேவனும் கையை பிடிச்சு இழுக்க மாட்டேன். ஏன்? மரணத்தையும் உனக்கு முன்பாக தான் வச்சிருக்கிறேன், ஜீவனையும் உனக்கு முன்பாக தான் வச்சிருக்கிறேன். ஜான் ஏ சிங் போன்றவுடைய பிரசங்கத்தையும் உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறேன். மற்றவங்க பேரை நான் சொல்ல விரும்பல.
அந்த பிரசங்கங்களும் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. You are the person to choose the right messages of the Lord. எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிப்பது எளிது பிரியமானவர்களே. உங்களுக்கு குற்ற உணர்வை தருகிற பிரசங்கங்கள் பிசாசிடமிருந்து வருகிறவைகள். ஏனென்றால் அவைகள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகின்றன. நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு விசுவாசத்தை தருகிற செய்திகள் மாத்திரம்தான் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்தி விட்டார் அதை பார்த்துருவோமா? எந்த அளவு உங்க தகுதிப்படுத்தினாரு பாருங்கள். அவருக்கும் பாவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தத்திற்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமாமா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். நல்லவன் ஒருவனும் கிடையாதுங்க. ஆண்டவனுடைய ஆனந்த ஞானம் ஒருத்தரும் தர மாட்டான். ஆனா அவன் மேல எனக்கு அன்பு. என்ன செய்யற? பாவமே அறியாத என்னுடைய மகனுடைய அவனுடைய என்னுடைய மூத்த குமாரனுடைய அந்த பரிசுத்தத்தை தூக்கி என் மேல வச்சிட்டு என் மேல் இருந்த உங்கள் மேல் இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்ததுனாலே அவர் சாபமானார், அவர் பாவமானார். நீங்களும் நானும் பரிசுத்தவானாக மாறிவிட்டோம். 2 கொரிந்தியர் 5:21. பாவம் அறியாத அவர் எப்படி பாவமானார்? நம் மீது இருந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனாலே அவர் பாவமானார். நீங்களும் நானும் எப்படி நீதிமானானோம்? அவர் மேல இருந்த தேவ நீதியை தூக்கி நம்ம மேல வைத்ததுனால நாம் நீதிமானானோம். அல்லேலூயா. இவ்வளவு எளிதான ஒரு சுவிசேஷத்தை மதமானது தலைகீழ பிரசங்கித்து கர்த்தர் நல்லவர் என்று 1% நல்ல விசுவாசிகளோட ருசி பார்க்கவில்லையே. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்ப முதலாவது you are fully qualified. இரண்டாவது எந்த அளவு உங்களை வல்லமைப்படுத்தி விட்டார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் செய்ததை விட பெரிய கிரியை. எப்படி அதை செய்தார் தெரியுமா? ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம், 1094வது பக்கம். The book of Zechariah chapter 4 verse 6 I should read for you. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறார். அது மனுஷனுடைய ஸ்ட்ரென்த் அல்ல, டிவைன் ஸ்ட்ரென்த். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. இமய மலையை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது அது சலாசார் என்று சொல்லி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று இயேசு சொல்லுகிறாருங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் எந்த அளவு வல்லமைப்படுத்தி விட்டீர்கள், வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனம் மனப்பாட வசனம். 1 Corinthians chapter 1 verse 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும் ஆயிட்டாரு. ஐயா, தேவன் உங்களுக்கு தன்னுடைய பலத்தை தரலப்பா, அவரே உனக்கு பலன் ஆயிட்டாரு. அவரே என் பலன், அவரே என் கீதம். சங்கீதக்காரன் துள்ளுறான் பாருங்க. அல்லேலூயா. துள்ளாத மனமும் துள்ளுகிறதுங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தையை நான் அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் விசுவாசத்தோடும் நான் விதைக்கிறதுனால உங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது அல்லவா? அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆகினால்தான் நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் பழுதொன்றும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவர்னால் நீங்கள் நிறைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்கள், யார் யாரெல்லாம் மார்க் 11:23 அறிந்திருந்தார்களோ, அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவர்களைத்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. அவர்கள் மனிதர்களால் செய்யக்கூடிய காரியங்களை செய்யவில்லை, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை செய்தார்கள். யாரு? எலியா, எலிசா, பவுல், பேதுரு, யோனத்தான், யோசுவா, தாவீது.
தெபோரா, கேத்தரின் குல்மன், ஜான் ஏசிங், இவர்கள்லாம் என்ன செய்தாங்க, என்ன செய்கிறாங்க? தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியவைகளை செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த இரண்டும் அவங்களுக்கு மாம்சம் ஆயிட்டு. எந்த இரண்டும்? அவர் என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார் என்கிற அங்கே ரோமர் 8:30, அங்கே எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசியர் 2, இந்த வசனங்கள்லாம் எனக்குள்ள வார்த்தை ஆயிட்டு. அப்படின்னா என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டுங்க. பவுலுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய மனம் இந்த வார்த்தைகளினாலே மறுரூபம் அடைந்து விட்டது, வாழ்க்கை மலர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. ஓ thank you master for your goodness. பாருங்க, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியவற்றை உங்களால் செய்ய முடியும். According to the verses of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி அதான் சொல்றாரு, நீங்க நான் செய்த அவர் செய்தவைகளை செய்கிறது. அவர் ஒரு தேவன், அப்ப தேவன் செய்வதை செய்வது இல்லையா? ஹல்லேலூயா. ஓ thank you master. பாருங்கள், இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. யாரெல்லாம் சாதாரணமான வாழ்க்கை வாழாமல் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? எலியா, எலிசா, தாவீது, வேற யாரு? பவுல், பீட்டரு. இவங்க மனிதர்கள் மாதிரி வாழவில்லையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தார்களே. என்ன தெரியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரைட்? என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நான் இருக்கிறேன். எனவே இயேசு செய்யாத பெரிய அற்புதங்களை செய்ய என்கிற விசுவாசம் உங்களுக்கு வந்துருங்க. உங்களைத்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும், உங்களைத்தான் பயன்படுத்த முடியும். அதான் மேட்ரு, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் சில நிமிடங்கள் யார் யாரெல்லாம் மார்க் 11:23 பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அறிந்திருந்தார்களோ அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போறோம். அவர்களை தேவன் எந்த அளவு பயன்படுத்தி உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். ரைட்? முதலாவது பாருங்க, தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிப்பாங்க. யாரு? கொலைகாரன், விபச்சாரக்காரனாகிய தாவீது தேவனுடைய இருதயத்தில் எப்படி இடம் பிடித்தா? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர். வெரி இம்பார்ட்டன்ட். பாவங்கள் செய்யும் பொழுதும் பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. மனசாட்சியை காத்து கொண்டான், குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாய் இருந்தான். அவன் தான் சொல்றாங்க, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, யாருடைய பாவத்தை, யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன்னு புரிஞ்சதுனால அவனுக்கு குற்ற மனசாட்சி வரவில்லை. குற்ற மனசாட்சி தான் உங்களுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய விரோதி. அந்த விரோதியை தூக்கி தூர போடுங்க. இதை செஞ்சிட்டேன், இதை செய்யல, என் ஜபம் போதாது, என் பக்தி போதாது, நீங்கள் இப்படியே நினைத்து கொண்டு முட்டாள்களாக வாழாதீர்கள். நம்ம தேவன் ரொம்ப கோபமா இருக்காரு, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும், என் ஜபத்தை கூட்டணும், இதை குறைக்கணும். அருமையான தேவர்களே, யுவர் லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள்? என்னால செய்ய முடியாததை என் தேவன் என்னிடத்துல செய்ய சொல்ல மாட்டார். தேவன் தானங்க ஆட்டு இடையனுக்கு உந்துதல் கொடுத்தாரு. டேய், தூக்குடா அவன் தலைய. I have a greater purpose upon your life. தாவீது, வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குப்பா, நான் எட்டாத உயரத்துல உயர்த்த போடுப்பா, தூக்க அவனன்ட்டார். மனிதனால் மாத்திரமே செய்யக்கூடியதை செய்வதற்கு நீங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அளவு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எந்த அளவு ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் முதலாவது தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். இரண்டாவது, தேவன் உங்களை பயன்படுத்தி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. உதாரணத்துக்கு அதே ஆட்டு இடையினை எடுப்போம். அவர் பார்த்தாரு, இவன் தேர மாட்டான். யாரு? சவுல். அப்ப அந்த இடத்துல நான் வேற ஒரு ஆளை வைக்கணும், ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணணும். வந்தா பாருங்க, ஆட்டு இடையன் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர். அந்த தாவீதை கொண்டு அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த தாவீது ஒத்துழைத்தான். ஏனென்றால் அவன் என்னால செய்ய முடியாத காரியத்தையும் என் தேவன் என்னை கொண்டு செய்வார் என்று அறிந்தார். வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது பாருங்கள், எந்த அளவுக்கு தேவனால்
உங்களை உயர்த்த முடியும் என்றால், அல்லது தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த ஸ்தானத்துல உங்களை கொண்டு அவரால் எப்பொழுது உட்கார வைக்க முடியும் என்றால், நீங்க இந்த சத்தியத்தை அறியணும். எந்த சத்தியத்தை அறியணும்? எப்பா, என்னால முடியாத ஒன்றை என்னிடத்துல எதிர்பார்க்க மாட்டார். தாவீது அறிஞ்சிருந்தானாங்க. தாவீது அறிஞ்சிருக்கான் பாருங்க. அந்த சாமுவேல் தாத்தா தைரியத்தை ஊத்தி அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். கையை பிடிச்சு நிறுத்துறார். தாத்தா ப்ளீஸ் ஸ்டாப், எங்க அண்ணம்மா ரொம்ப டேலண்டட் இருக்காங்க, மிலிட்டரியில இருக்காங்க, கவர்மெண்ட்ல இருக்காங்க, நான் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு அப்படி என்று அவன் தன்னுடைய தலையை நகட்ட உள்ள பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏற்றுக்கொள்றான் பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து நான் சத்தியத்தை பேசுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. முதலாவது ஒரு அதிரடி வசனம் சொன்ன பாருங்க. எப்பா, உன்னால மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும், நீ மன்னிக்க வேண்டும். நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலே நரகத்துக்கு போயிடுறாங்க. ஐயா, நம்பக்கூடியதை நம்புவதற்கு விசுவாசம் என்கிற எலமெண்ட் தேவையில்லையே. நடக்கக்கூடியதை மாத்திரம் உன்னை கொண்டு நடத்துவதற்கு எதுக்கு உனக்குள்ள தேவன் வாசம் பண்ண வேண்டும்? உன்னாலே கற்பனை கெட்ட முடியாத காரியங்களை செய்வதற்கு, உன்னை தேவன் கற்பனை கெட்டாத இடத்துல உச்சாணியில உட்கார வைக்கிறதுக்கு இந்த செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயே நடத்துகிறவர். நாலாவது பாருங்கள், தேவனால் இவர்களை கொண்டு உலகை சுவிசேஷமயமாக்க முடிந்தது. எருசலேம் துவைக்கு இல்லிரிக்கம் வரைக்கும் சபை நாட்டு அவன் என்ன சொன்னா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நாலேஜ் வந்தது பாருங்க. என்னப்பா, எருசலேம் துவைக்கு இல்லிரிக்கம் இல்ல, எருசலேம் சுவைக்கு இந்தியா வரைக்கும் எனக்கு சபை நாட்ட முடியும். அந்த ஃபெய்த்தில் அவன் ஆபரேட் பண்ணாங்க. ஏனென்றால் என்னாலே முடியாத ஒன்றை என் தகப்பனாகிய தேவன் எனக்கு செய்யும்படியாக சொல்ல மாட்டார். அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகம் அங்கு போங்கள் என்றார். ஐயா, கல்வி அறியே இல்லாத தோமா நம்ம ஊருக்கு வந்துட்டாருங்க. எத்தனை நாள் கடல்ல இருந்தாரு தெரியலையே. ஏன்? அவரை பலப்படுத்துகிறவர் அவருக்குள்ளே இருந்தார். அவரு புரிஞ்சிட்டாரு, ஆமா, I am going to perform supernatural miracles. I shall be a great blessing to Indians. அந்த நாலேஜோடு வந்தாருங்க. ஐந்தாவது பாருங்கள், தம்முடைய நாமத்தை தேவன் அவர்களை கொண்டு, அப்படிப்பட்ட நபர்களை கொண்டுதான் மகிமைப்படுத்த முடிந்தது. ஆட்டு இடையன் தலையை எடுத்தான் பாருங்க. பெலிஸ்தர்களை தோற்கடித்தார்கள் பாருங்கள். என்ன நடந்தது? தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதற்காக நீ பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா பாருங்க என்ன நடந்தது தெரியுமா? யார் யாரெல்லாம் என்னால பயங்கரமான அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்களோ அவர்களும் வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாக தேவன் வையகத்தையும் வாழ வைத்தார். மறந்து போகாதீங்க. அதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறாரு. ரொம்ப நாள் இல்ல, ஒரு 500 செய்தியை கேட்டா போதும்பா. அப்புறம் என்னுடைய கைடன்ஸே உனக்கு தேவையில்லை. என்ன நடந்துரும்? சத்தம் உனக்கு மேல இருந்தே வரும். அதை நீ கவனிப்பா. இப்பவும் உன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. உனக்கு பிரச்சனை என்னன்னா, அப்படிலாம் அவ்வளவு எளிதா தேவன் பேச மாட்டாரு. இல்லை அருமையானவர்களே, நல்ல ஆடுகள் மேய்ப்பருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால அருமையான தேவர்களே, இன்னைக்கு இந்த பாயிண்ட நீங்க குறிச்சுக்கிடுங்க. வேதத்துல நான் என்னெல்லாம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்று எழுதி இருக்கிறதோ அத்தனை காரியங்களை செய்வதற்கு கிருப கிருப கிருப. என் தேவன் என்னை முற்றிலுமாக தகுதியும் படுத்திவிட்டார், என்னை முற்றிலுமாக வல்லமையும் படுத்திவிட்டார் என்கிற இந்த சத்தியம் உங்களுடைய மனதின் ஆழத்திலே பதிந்து கொள்ளுவதாக. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.